வணக்கம் மாணவர்களே. நாம் ஒவ்வொரு ஆத்திச்சூடியும் கற்றுக்கொள்வதற்கு பல கற்பனை கதைகளை பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா? இப்போ ஒரு உண்மை சம்பவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு ஆத்திச்சூடியை படிக்கலாம். ஈரோடு மாவட்டம் சேமூர் என்ற பகுதியைச் சேர்ந்த சிறுவன் முகமது யாசின். இவங்களும் உங்களை மாதிரி தான் அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நடந்த சம்பவம். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் போது சாலை ஓரத்துல பணக்கட்டு ஒன்று இருப்பதை பார்க்கறாங்க. அதுல சுமார் 50,000 ரூபாய் இருந்தது. உடனே அதை எடுத்துட்டு வந்து அவங்க வகுப்பு ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. உடனே அவங்க வகுப்பு ஆசிரியரும் யாசினை அழைச்சுக்கிட்டு காவல் நிலையத்துக்கு போய் உரிய காவல்துறை அதிகாரியிடம் அந்த பணத்தை ஒப்படைக்கிறாங்க. அதை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரி யாசினை பாராட்டி வாழ்த்தும் தெரிவிக்கிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பலரும் யாசினை பாராட்டுறாங்க. சரியா? இவங்க தான் யாசின். ஓகேவா? சரி. இந்த கதை உணர்த்தும் நீதி என்ன? நாம் கற்றுக்கொள்ள போகிற ஆத்திச்சூடி என்ன? பாருங்க. நேர்பட ஒழுகு. நேர் அப்படின்னா நேர்மையாக நடந்து கொள்ளணும். அதாவது அந்த பண தேவை அவங்க வீட்டுக்கு இருந்திருக்கலாம். அது தேவையான ஒரு விஷயமாக கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் பணம் கிடைச்ச உடனே நேர்மையாக தன்னுடைய வகுப்பு ஆசிரியரிடம் கொண்டு ஒப்படைச்சாங்க இல்லையா? அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய செயல்தான். சரியா? நீங்களும் என்றைக்குமே நேர்மையாக செயல்படுங்க. இதை போன்று புகழ்பெற்று வாழுங்க. ஓகேவா? நன்றி மாணவர்களே.